ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 17வது தலைப்பு ராமானுஜ சம்பிரதாயத்தில் தொடர்ச்சி. ஆழ்வார்களில் மதுரகவி என்று ஒருத்தர். அவர் பாடினது 11 அடிகள் கொண்ட ஒரே ஒரு பாசுரந்தான். அதுவும் மகாவிஷ்ணுவை பற்றியதில்லை. ஆனாலும் அதை 4000 திவ்ய பிரபந்தத்திலே சேர்த்து மதுர கவியையும் ஒரு ஆழ்வாராக உயர்த்தி வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவருடைய குருபக்தி விசேஷத்துக்காகத்தான். அவர் பாடினது நம்மாழ்வாரை பற்றி. ராமானுஜ சித்தாந்தத்தில் ஆழ்வார்களுக்கெல்லாம் ஆச்சாரியஸ்தானம் மாதிரியான சிறப்பு உண்டு. அந்த ஆழ்வார்களுக்குள்ளேயும் நம்மாழ்வாருக்கு பிரபன்ன ஜன கூட்டஸ்தர் என்பதாக விசேஷ ஸ்தானம் தந்திருக்கிறது. நம்மாழ்வார் அப்ராமணர், மதுரகவியோ நல்ல பிராமணர். அவர் வடதேசங்களில் சஞ்சாரம் பண்ணி கொண்டிருந்த போது தெற்கே இருந்து ஒரு ஜோதி, ரஷ்மி, ஒளிக்கதிர் அவருக்கு தெரிந்தது. அந்த ரஷ்மியையே பின்தொடர்ந்து 1000 மைலுக்கு மேலே வந்து திருநெல்வேலி ஜில்லாவில் இருக்கிற திருக்கூறுகூரை, இப்போது ஆழ்வார் திருநகரி என்கிறோம், அடைந்தார். அங்கே ஒரு புளிய மர பொந்துக்குள் ரஷ்மி ஐக்கியமாகி விட்டது. அதற்குள்ளேதான் நம்மாழ்வார் எத்தனையோ காலமாக அப்படியே நிஷ்டையில் இருந்து கொண்டிருந்தார். அவரை மதுரகவி நிஷ்டையிலிருந்து எழுப்பி ஆத்ம சம்பந்தமாக சங்கேத பாஷையில் கேள்வி கேட்டார் என்றும், நம்மாழ்வாரும் அதேபோல சங்கேத பாஷையில் பதில் சொன்னார் என்றும் கதை. அந்த கேள்வியையும் பதிலையும் நான் சொன்னால் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இருக்க முடியாது, ரொம்ப நாழியாகும். அப்படியும் புரியுமோ புரியாதோ சந்தேகம். அதனாலே இத்தனை தத்துவார்த்தத்துக்கும் மேலே எதுவோ அந்த குருபக்தி தானே நம் சப்ஜெக்ட், அதற்கே போகிறேன். அந்த பதில் மதுரகவிக்கு மந்திரோபதேசம் மாதிரி ஞானத்தை கொடுத்து விட்டது. அவர் பிரபன்ன ஜனகூடஸ்தரான நம்மாழ்வாரிடமே பிரபத்தி பூர்ண சரணாகதி பண்ணி அவரை ஸ்தோத்திரம் செய்து பாசுரம் பாட ஆரம்பித்து விட்டார். அதிலே நம்மாழ்வாரை தவிர தனக்கு வேறே சுவாமியே கிடையாது, தேவுமற்றறியேன் என்று பிரமாணம் மாதிரி பண்ணுகிறார். நம்மாழ்வார் மகாவிஷ்ணுவை சுவாமி என்று வழிபட்டால் வழிபட்டுவிட்டு போகட்டும், எனக்கு நம்மாழ்வாரே தான் சுவாமி, அவரை பற்றித்தான் பாடுவேன், பெருமாளை கூட பாடமாட்டேன் என்று குருவிடம் பரம பக்தியில் பாடிவிட்டார். நம்முடைய சித்தாந்தத்தில் ஆச்சாரிய புருஷர்களுக்கு மேலேயும் பெருமாளுக்கு அடுத்ததாகவும் இருக்கிற ஆழ்வார்களில் பிரதானமாயுள்ள நம்மாழ்வாரிடம் ஏகாந்த பக்தி வைத்து மதுரகவி பாடியிருப்பதும் பெருமாள் மேலேயே அருளிச் செயல் என்னும் பிரபந்தம் பாடின மாதிரிதான் என்றே அந்த சம்பிரதாயத்து பெரியவர்கள் இதை 4000 சேர்த்து அவருக்கும் ஆழ்வார் என்று ஏற்றம் கொடுத்திருக்கிறார்கள். தேவுமற்றறியேன் என்று இவர் சொன்ன மாதிரியேதான் வேதாந்த தேசிகரும் ஆச்சாரியாத் இஹதேவதாம் சமதிகாம் அந்யாம் ந மன்யாமஹே என்று சொல்லியிருக்கிறார். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.